காலவாரி விட்டுறாதரா. இப்படியோ எங்க அம்மா மாதிரி பேசி சமாளிச்சிரு. மண்ணாங்கட்டி பின்ன என்னடா நீ என்ன இந்த சுந்தரி அம்மா கிட்ட இழுத்துட்டு போயிட்ட. அந்த மாமி என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க. இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வேற நான் பேசி ஆகணும். அம்மாமி பஸ்ல பேசுறா, சமாளிச்சிடலாம். நான் அசப்புல பார்த்தா அசல் வைஜெயந்தி மாலா மாதிரி இல்ல, எலிசபெத் டெய்லர் மாதிரி இருக்கு. சிவடா. சார், இதுதான் எங்க அம்மா. வாங்கம்மா உட்காருங்க. உங்க எதிரில நான் உட்கார மாட்டேன். ஏன்? நீங்க அசப்புல பார்த்தா என்ன ஆத்துக்கார மாதிரியே இருக்கு. இத பாருங்க, உங்க மகன் கோபி கிட்ட வர வர ஒரு கட்டுப்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? அவன் அப்பாவையும் உரிச்சுட்டு வந்திருக்கான். என் ஆத்துக்காரரும் இப்படிதான் கண்டபடி ஊர் சுத்துவார். கண்ட பொம்மராட்டியும் ரூமுக்குள்ள அழைச்சு வச்சுட்டு அரட்டை அடிப்பார். நீங்க அசப்புல பார்த்தா என்ன ஆத்துக்கார மாதிரியே இருக்கு. இத பாருங்க, கிளாஸ் நடக்கிற போது கோபி ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி இருக்கான். காலேஜ்ல படிக்கிற போது இப்படி செய்யலாமா? இவன் காலேஜ்ல படிக்கிறப்பதானே இப்படி செய்தான். இவன் அப்பா என் ஆத்துக்காரர் ஸ்கூல்ல படிக்கிறப்ப எனக்கு லவ் லெட்டர் எழுதிட்டார். அவர் ரொம்ப சூட்டிக்க. நீங்க அசப்புல பார்த்தா என் ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கு. என்னமா அது? இவனால மத்த பையன்கள் எல்லாம் கெட்டு போயிடாங்க போல இருக்கு. இவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் மத்த பையன்களுக்கு எல்லாம் பயம் வரும். நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறா? என்ன? நீங்க மத்த பசங்களுக்கு தண்டனை கொடுங்க, இவன் நன்னா பயந்துருவான். என்னப்பா இது கோபி, உங்க அம்மா உன்னை விட விளையாட்டுத்தனமா இருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லாதே. நீங்க என்ன விளையாடுற வயசா? நீங்க ரொம்ப தமாஷா பேசுறேன். ஆத்துக்காரர் கூட இப்படிதான் பேசி பேசியே என்ன மயக்கிவிடுவார். நீங்க அசப்புல பார்த்தா உங்க ஆத்துக்காரர் மாதிரி இருக்கேன். கோபி அவர் புரிஞ்சு விட்டாரா? என்னமா அது? எதுக்கு எடுத்தாலும் உங்க ஆத்துக்காரமா இருக்க உங்க ஆத்துக்காரமா இருக்கேன்னு சொல்லி கழுத்தா இருக்கிறீங்க. என்ன இது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆத்துக்காரர். நான் அவரை பத்தி பேசாம யாரை பத்தி பேசுவேன்? இத பாருமா, உங்க பையன் பண்ண தப்புக்கு அவனை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றதா நியாயம். அப்படி எல்லாம் சொல்லாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் படிச்சு பட்டம் வாங்கணும். படிக்காம பட்டம் வாங்க அவன் என்ன பெரிய இவரா? அவனை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். யாருக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டான். கோபிகண்ணா, இனிமே இதெல்லாம் லெட்டர்ல எழுதாதரா. நேரம் பேசிக்கோ. வெக்கப்படுறான். ஆம்பளை இல்லையோ, அவனை மன்னிச்சிருங்க. மன்னிக்கல நான் உங்க காலை விட மாட்டேன். என்னடா ரொம்ப போச்சு. எழுந்துருங்கம்மா, யாராவது பாத்து போறாங்க. எழுந்துருங்க. மன்னிச்சுட்டேன். எழுந்துருங்க. எங்க ஆத்துக்காரர் இப்படிதான் காலை பிடிச்சா காரியம் ஆயிடும். சார், என் மகன் கோபிய மன்னிச்சிருங்க சார். என்னது? உங்க மகன் கோபியா? ஆமா சார், நான் தான் இவனை பெத்த அம்மா. நீதான் வரமாட்டே. நீ ஏன் வந்த? கேன்சர் ஆச்சு வந்தேன். என்னம்மா இவங்க இப்படி சொல்றாங்க? கோபி என்ன பேசாம நிக்கிற? இவங்க ரெண்டு பேர்ல யார் உங்க அம்மா? அது இது இவங்கதான் என்ன வளர்த்த அம்மா. இது என்ன பெத்த அம்மா. ஓ ஐ சி. ராக்கி, நீதான் வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஏற்கனவே இங்க குழப்பம். எதுக்காக வந்த? ப்ரோகிராம் கேன்சல் ஆகி போச்சு வந்தேன். ஐயோ ராக்கி, நீங்க ப்ரொஃபசர் நானே ப்ரொஃபசர். என் சன் கோபி என்ன தப்பு பண்ணிச்சு? ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதணுமா? ஆம்பளை பொம்பளைக்கு லவ் லெட்டர் எழுதாம ஆம்பளைக்கா எழுதுவான்? அவன் எழுத படிக்க கத்து கொடுக்கறதே உன்னை போல வாத்தியார் தான். நீ எழுத கத்து கொடுத்தே அவன் எழுதுவான். இத பாருமா, உன்னை ஒரு கேள்வி கேக்குது. நீ காலேஜ்ல படிக்கும் போது எந்த பொண்ணையும் நீ லவ் பண்ணல? கிடையவே கிடையாது. அது சரி, உன் மூஞ்சி பார்த்தா எந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணும்? இந்தாடிமா, அவர் மூஞ்சியை பத்தி ஒண்ணு பேசாத. அவர் அசப்புல பாக்குறதுக்கு என் ஆத்துக்கார மாதிரியே இருக்க. ஏய் பொம்பளை, நீ சும்மா இரு. உன் மூஞ்சி பார்த்தா உன் ஆத்துக்கார மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுது. என்னடி சொன்ன? நீங்க இப்படி வாங்க. ஏண்டிமா, நீ இருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு வாய் வையா? பீப்பா மாதிரி உருண்டு உருண்டு வர. உன் அழகுக்கு உனக்கு பேச்சு வர. உன்னாலதான் அழகு. ஒட்டடை கொம்புக்கு சாரி சுத்தின மாதிரி சுத்திக்கிட்டு வந்திருக்கிற. என்ன பார்த்து பீப்பா சொல்ற? ஏய், ஏதாவது பேசினா பல்ல உடைச்சு விடுவேன். பல்ல உடைப்பேன். ஐயோ, தொய்யன அடிச்சு விட்டே இது. ஏய் பொம்பளை, இன்னொரு கண்ணை காட்டு. ஒரு டொய் போறாதா? அப்படியா? என்னடி செய்வே? என்ன செய்வே? நீ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுன, அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணா நாளைக்கு நம்ம காலேஜ் பிரஸ்டீஜ் என்ன ஆகுது? சார், ரிப்போர்ட் பண்ணதா இருந்தா நான் ஏன் சார் அவரை காப்பாத்துறதுக்காக அம்மா வேஷம் போட்டு வர போறேன்? நீ மீனாவா? ஆமா சார். இந்த பாருப்பா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கட்டும். ஆல் ஆஃப் யூ கெட் அவுட், கெட் அவுட். போங்கம்மா, வெளியே வெளியே போங்க, கெட் அவுட். நான் மட்டுமா உடம்ப கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் அடிக்கடி ஆத்துக்காரர்கிட்ட கூட இப்படிதான் சொல்றேன். மட்டுமா ஐசக். மீனா, யாரது? நான் தான். உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நான் திட்டினாலும் வெறுத்தாலும் நான் ஏன் உன்னையே சுத்தி சுத்தி வர தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறும் மீனா.
நம்ம 2 பேர் மனசும் ஒரு மனசாகிற காலம் ரொம்ப கிட்ட வந்தாச்சு. ஹாய் கோபி. மீனா, நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த கோபியோட சந்திரை கண்டுபிடி சுத்திட்டு இருக்கேன். என்னோட முடிவு எங்க போய் நிக்கும்னு நீங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் இந்த சுவத்துல எழுதி கைரேகை வச்சுட்டு போயிடுங்க, நான் வந்து படிச்சுக்கிறேன். நம்ம கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றீங்க. ஐயே, உன் குடுமிக்கு கல்யாணம் வேறயா? குடுமிக்கு இல்ல கல்யாணம், எனக்கு. மூஞ்சி பாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு வர்றவங்க யாரும் உன்னை மாப்பிள்ளைன்னு நினைக்க மாட்டாங்க, நாயனக்காரர்னு நினைப்பாங்க. என்னதான் செய்ய சொல்ற? நீ மாடனா மாறணும். நான் ஒண்ணு குடுமி பொண்டாட்டியா இருக்க விரும்பலப்பா. உனக்கு பொறாம உன் தலையோட என் தலையில அதிகமா முடி இருக்குதுன்னு. முனிப்பா, காதலுக்காக யாராரோ எதையோ தியாகம் பண்றாங்களே, நீ குடுமைய தியாகம் பண்ண கூடாதா? உனக்காக நான் என்ன ஒண்ணாலும் கொடுப்பேன். குடுமைய குடு. சரி, ஊரே பேசும் இவன் குடுமி இவன் பொண்டாட்டி கையிலன்னு. பரவாயில்லையா? பேசட்டும், பரவாயில்ல. சரி, நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துக்கு வா. நான் எப்படி வரேன்னு பாரு. எப்படி வருவாரு? குடுமிக்கு பூ சுத்திட்டு வருவாரு. சீ, அது இதை விட மோசமா இருக்கு. யாதானி, என்ன தைரியம் தான் என்ன தொடுவேன்? ராக்கி, என்ன இது இப்படி கன்னத்துல அரைஞ்சுட்டேன்? என்ன முனிப்பா, எவ்வளவு ஷோக்கா இருக்க தெரியுமா? நானே கண்ணாடிய பார்த்துட்டு தான் வரேன். அது கேட்டு நடுங்குற. கண்ணாடிய பார்த்துட்டேனே. இந்த காலத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற பசங்க எல்லாம் ஏன் ஒரேடியா உதறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவன் கண்ணாடிய பார்த்து பயந்துக்கிறான் பாவம். இப்படி இருக்கிறதா நல்லது. நமக்கு குழந்தை பிறந்தா அதை சுலபத்துல மிரட்டி அடக்கிடலாம். எப்படி? பூச்சாண்டி பூச்சாண்டின்னு ஒன்னே காட்டிடுவேன். ராக்கி, என் கள்ளத்துல அடிச்சு எப்படி தெரியுமா இருந்தது? எப்படி? பரவாயில்ல சாப்பிடு. இப்ப நான் சாப்பிடல, சாப்பிட சொல்லாங்க சாப்பிடு. கோபி, இந்த மாதிரி நல்ல பழக்கெல்லாம் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம், ஆரம்பிச்சுட்டா விடுறதுதான் கஷ்டம். முனி, நீ இப்படி செய்வேன் இதெல்லாம் பாக்குற போதே எனக்கு தலையை சுத்துது. நீ தவளப்பா, போடாமலே சுத்துது. எனக்கு போட்டாதான் சுத்துது. போடுறேன். கமான் கோபி, ஹேவ் எ சிட். ஜாலி ஜாலி ஜாலின்றாங்களா? அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஜாலின்னா எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும், அதான் ஜாலி. பேசாம ஏண்டா, உங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து படிக்க அனுப்புறாங்க. இதெல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். அவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுமா, அதுக்காக தான் குடிக்கிறோம். இப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் என்ன நினைப்பாங்க? நாம குடியும் குடித்தனமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் இந்த காலத்து பசங்க குடி குடித்தனம் 2 நாமே தேடிக்கிறோம். பெத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுமா. குடிச்சா உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும், குடும்பம் கெட்டு போகும், ஏன் வாழ்வே கெட்டு போயிடல. எல்லாம் கெட்டு போகும். ஆனா இந்த குடி இது மட்டும் கெட்டு போகாது. அதான் இதுல விசேஷம். சாப்பிடு. அவனுக்கு ஊத்தி கொடுங்கடா. இத்தனை பேர் நடுவுல வருத்தம் மட்டும் கெட்டு போறானே. முனி, எல்லாம் தேர்ந்தெடுச்சுடா. ஐயோ, அது சேர்ந்து போக கூடாதுப்பா. நாம தான் சேர்ந்து போகணும், அது சேர்ந்து போக கூடாது. சரி, நான் போய் கொண்டு வரேன். பாட்டில் என்ன இழுக்குதுடா. செலவுக்கா 100 ரூபாய் பணம் வாங்கிட்டியே, அது கணக்கு எங்கடா? வேண்டாம், கணக்கு கேட்காதீங்க. கணக்கு கேட்டீங்க, ஒண்ணு நீங்க வெளில போக வேண்டியிருக்கும், இல்ல நான் வெளியில போக வேண்டியிருக்கும். எதுக்கு வந்து கணக்கு பாக்குறதாடா என் தொழிலு. பிள்ளையா இருந்தாலும் சரி, கணக்கு ஒழுங்கா இருக்கும். பெரிய இவரு மெட்ராஸ்ல அவன் வெள்ளை கருப்புன்னு கலர் கலரா கணக்கு எழுதுறானா. இவர் பேச வந்துட்டாரு கணக்கு பத்தி. இல்லை, என்ன பத்தி கேவலமா நினைக்காதடா. தர்மராஜுக்கா அந்த வேலையை நான் தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் எழுதாத கணக்கா? நிஜமாவா? இப்போ ஒத்துக்கிறியா? மெட்ராஸ் இருக்க வேண்டியவன் இங்க இருக்கிறேன். இல்ல, உள்ள இருக்க வேண்டியவர் வெளியில இருக்கீங்க. ஆமாப்பா, பேப்பர்லயே போட்டிருக்கானே. கருப்பு பணம் வச்சிருந்தவர், அவருக்கு கணக்கு எழுதினவர், 2 பேரும் சேர்த்துதான் ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்காங்க. லட்டியாலே அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாட்டிக்கிட்டா தானடா. ஏன் இவங்க மட்டும் எப்படி மாட்டிக்கிட்டாங்க? கூட இருந்த உதவாக்கிற பையன் எவனாவது காட்டி கொடுத்துருப்பான். உங்க கூட உதவாக்கிற பையன் இல்லையா? காட்டி கொடுக்க மாட்டானா? இங்க எதிர உதவாக்கிற பையன். ஏன் நான் இல்ல காட்டி கொடுக்க மாட்டேன்? இந்த பாருங்க, மரியாதையா ஒரிஜினல் கணக்கு புஸ்தகத்தை எல்லாம் நான் சொல்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. இல்ல
உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் நான் சேர்த்துருவேன். கட்டியாலே அடிப்பான். நகத்துல ஊசி ஏத்துவான். என் பிள்ளை இல்ல, நான் பெத்த மகனாச்சே. ஐயோ, அது ஏன்பா சும்மா சும்மா சொல்றீங்க? தினம் அதை நினைச்சுதானே நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி செய்ய போறீங்களா இல்லையா? எவ்வளவு நான் கமிஷன் வாங்கி தருவேன்? கமிஷன் தானே, என்ன ஒரு 6 மாசம் ஜெயில் போறமா? கமிஷனா? கமிஷன் முஞ்ச பாரு. சொல்ற மாதிரி செய்யுங்கப்பா. நான் அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சா தர்மராஜ் உடனே வேலையை வச்சு நீக்கிடுவாண்டா. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். 2 எருமை கடை வாங்கி தரேன், மேய்ங்க. நானாடா மேய்க்கணும்? ஏன் என்ன இத்தனை நாள் நீங்க செஞ்ச வேலைக்கு அது ஒண்ணு குறைஞ்சு போயிடல. ஆமா முனிப்பா, இந்த தலையாட்டி பொம்மையை வச்சுக்கிட்டு மிஸ்டர் நாகபூஷ் கிட்ட ஏதோ உளறிக்கிட்டு இருந்தியா? என்ன இது யாராலையும் கவுக்க முடியாதுன்னு சொன்னேன். கவுக்க முடியாதா? ஆமா, நிச்சயமா கவுக்க முடியாது. கவுருதா பத்தியா? கவுரலையே. நான் கவுத்துட்டா? இதுயா எங்க கவுத்துட்டு பாக்கலாம்? ஐயோ, ஆமா கவுத்துட்டியா? ஆமா. இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? பொம்பளை இங்க மனசு வச்சா எதை ஒண்ணாலும் கவுக்கலாம். அப்படியா? அப்ப சரி, இந்த கேக்க வெட்டி எல்லாருக்கும் கொடு. ஒன்னு பொம்பளைன்னு சொன்னேன் பாரு, அது என் தப்பு.